சைவ சமயத்தின் எழுச்சிக்கு வித்திட்ட நால்வர் பெருமக்களில் ஒருவரான அப்பர் பெருமான் அவர்களின் அற்புத வரலாற்றை இந்த வீடியோவில் காண்போம். மருள் நீக்கியாராக பிறந்த அவர் இளமையில் சமண சமயத்தால் ஈர்க்கப்பட்டு தருமசேனர் என்ற பெயருடன் அந்த துறவிகளின் தலைவராக வாழ்ந்து வந்தார். அவரது தமக்கை திலகவதியாரின் வேண்டுதலால் அவருக்கு தாங்க முடியாத சூளை நோய் ஏற்பட்டது. சமணர்களால் அதை குணப்படுத்த முடியவில்லை. தமக்கையின் அறிவுரைப்படி சிவன் தாழ்பணிய அவரது வயிற்று வலி நீங்கியது. இறைவனே அவருக்கு திருநாவுக்கரசர் என்ற திருநாமத்தை சூட்டினார். சமணர்களின் தூண்டுதலால் மன்னன் அவரை சுண்ணாம்பு அறையில் இட்டான். ஆனால் இறைவனருளால் அது குளிர்ந்த நிலவு போன்ற தென்றலாக மாறியது. மதங்கொண்ட யானை அவரை மிதிக்க வந்தபோது சிவபெருமானின் நினைவிலேயே நின்ற அவரை அந்த யானை வணங்கிச் சென்றது. கல்லில் கட்டி கடலில் வீசப்பட்ட போது நமச்சிவாய மந்திரத்தை பாட அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு அவர் கரையேறினார். தன் வாழ்நாள் முழுவதும் கோவில்களை தூய்மைப்படுத்தும் உழவார பணியைச் செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தார். முதிர்ந்த வயதில் கைலாய காட்சியை தேடிச் சென்ற அவருக்கு திருவையாற்றில் அந்த தரிசனத்தை இறைவன் வழங்கி ஆட்கொண்டார். அன்பு, பணிவு மற்றும் அசைக்க முடியாத பக்தியின் அடையாளமாக திகழும் அப்பர் பெருமானின் புகழ் இன்றும் சைவம் போற்றும் மங்கா புகழாகும்.